அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவினே தேவனுடைய அழகான வார்த்தை கலாத்தியர் 5:14 படி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுதும் நிறைவேறும். இந்த பிரசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய அன்பை நாம் பிறரிடம் காண்பிக்க வேண்டும். ஊழியம் செய்வதன் மூலமாக, சாப்பாடு மற்றும் நற்கிரிகள் செய்வதன் மூலமாக, பிற ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்து உதவுவது, ஏழை எளியவர்களுக்கு அவங்களை பசி ஆற்றுவது, வசனத்தை சொல்லி மற்றவர்களை போதிக்கிறது, இப்படி எத்தனையோ கிரியைகள் உண்டு. அந்த நற்கிரிகளை இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் அன்பாகவே வாழ்ந்து கர்த்தருடைய அன்பை மற்றவர்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மிடம் அன்பு கூர்ந்து நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் வாக்குத்தங்கள் நிறைவேற்றுவார். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரங்கத்தை இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க தகப்பனே ஏசப்பா, எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துங்கப்பா. சோத்திரங்கத்தாவே ஏசப்பா, உண்மை போல நாங்களும் ஆண்டவரே அன்பில் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் நிலைத்தோங்கி ஆண்டவரே செழிப்பாக வாழ்ந்து தகப்பனே ஏசப்பா சோத்திரங்கத்தாவே உடைய பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சோத்திரங்கத்தாவே மிகுந்த கிருபை தாங்க ராஜா. எல்லா தீங்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த பாவம் எங்களை அணுகாத படிக்கி, பாவத்துக்கு நாங்கள் ஆண்டவரே அடிமையாக ஆகாத படிக்கி தகப்பனே ஏசப்பா சோத்திரங்க தாவே எங்கள் எல்லோரையும் தீமையென்று விலக்கி பாதுகாத்து கொடுங்க ராஜா. துதி கனம் மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமீன்.